ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமா, இல்லை இது வந்து வட இந்தியாவில் எல்லா பகுதியிலுமே இருக்கா சார்? நீங்கள் வேறு, நான் சொல்லுது தமிழ்நாட்டு திருடர்கள் அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கேன். வடக்க போனீங்கன்னா அவங்க வேறு ரகமே வேறு. இன்னமும் பஞ்சாப் சிங்கு வண்டிகளை ஃபாலோ பண்ணி போகிற தமிழ் வண்டிகள் எவ்வளோ இருக்குது. ஒரு சேஃப்டிக்காக. சேஃப்டி. பஞ்சாப் சிங்கு மேலே எல்லாரும் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். பரதேசி, இவனுக்கு என்ன தெரியும் யாரை பற்றி. ஒரு சிங்கு கூட பிச்சைக்காரன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, சிங்கு ரொம்ப தைரியமானவர்கள். வாள் வச்சுருப்பாங்க அவங்க. ஆமாம், நீட்டு வாள். அவங்க வர்ற வரையும் வெயிட் பண்ணி அவங்க வண்டி பின்னாடி போவாங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஒரு சிங்கு வண்டி, லாஸ்ட் வண்டி ஒரு சிங்கு வண்டி, நடுவில் நம்ம லாரிகள் தவிர எஸ்கார்ட் மாதிரி. எஸ்கார்ட் மாதிரி. அவங்க அவ்வளோ நேர்மையானவங்க. சிங்கு அவ்வளோ நேர்மையானவர்கள். அழைச்சி கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல தாண்டிடுவாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ரிஸ்க்கான பிளேசஸ் இருக்குது. பாம்பேக்கு முன்னாடி இருக்குது, புனேயில் இருக்குது. அந்த மாதிரி ரிஸ்க்கான இடம் புனேயில் இருக்குது. மகாராஷ்டிராவில் சில இடங்களில் அந்த ரைட்டில் போகிற இடத்துல இருக்குது. ஆந்திராவில் சில இடங்கள் அந்த மாதிரி ரிஸ்க்கான பிளேஸ் இருக்குது. மத்திய டெல்லியில் குறிப்பிட்ட இடத்துல அந்த ரிஸ்க் இருக்குது. சரி. ஊபியில் நிறைய இடங்கள்ல இருக்குது. பீகாரில் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஊபியில் ஜபல்பூரில் எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. வழிபறி பண்ணுறது இருக்குது. இன்றைக்கி இருக்குது. அவனுங்க என்ன செய்வான், பெட்டு தான் நமக்கு. நம்மளை சும்மா விட்டு கேட்டால் தானே பெட்டு பொழிச்சுது. அப்போ தான் இந்த சிங்குகள்லாம் வாள் எடுத்து இறங்கிடுவாங்க அவங்க சண்டைக்கு. அந்த மாதிரி இருக்குது.